வெல்கம் டு மை ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய, மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஒரு சொந்த வீடு வாங்குகிறோன்னா, நம்ம வீடு வாங்குற இடத்துல நிலத்தடி நீர் ரொம்ப நல்லா இருக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். அந்த கான்செப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மொத்தம் 4600 சதுரடி லேண்டுங்க. அதை நம்ம எடுத்து அதில் 920 நம்ம பிரித்து 5 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வரும்போது ஃபஸ்ட்டு வீடும், இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இதே மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வீடு பக்கத்துலேயே அவைலபிள் இருக்குது. வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேப்பம்பேட்டன்றது நம்மளோட சொந்த ஊர் தான். நம்ம தங்கியிருக்க வீடு, நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன், நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்பம்பேட்டு தான். நம்ம பிறந்து பூர்வீகமான சொந்த ஊர்லேயே தொழில் பண்ணிகிட்ருக்கோம். வீடுன்றது ஒரு கனவுங்க. அந்த கனவை நிறைவேற்றி தரத்துக்கு தான் சாய் பில்டர் லொக்கேஷனாக இருக்கேன். இதோட லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 920 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வரும். அதில் வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 சதுரடிக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சென்னையிலேருந்து வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் வரும். இந்த கந்தன் கொல்லை கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலேஜுக்கு அப்படியே வெறும் 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இது செகண்ட் மெயின் ரோடு. இந்த வீட்டை தாண்டி மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 வீடுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இது உங்களுக்கு மெயின்லேயே வரும். எத்தனையோ கஸ்டமர்ஸ் இந்த சைட்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த லொக்கேஷன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல வீடு வாங்குறதால எங்களுக்கு என்ன யூஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நெமிலிச்சேரி அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து நம்ம திருப்பதி வரைக்கும் போகக்கூடிய 200 அடி ரோடு இந்த வீட்டுக்கு வெறும் 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிறதால நம்ம சொந்தமாக குடியேறத்துக்கும் சரி, இல்லை நம்ம இப்போ வீடு வாங்கிட்டு ஒரு 4 வருஷம் கழித்து நம்ம வர மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கும் சரி, இந்த இடம் ஒரு சூப்பரான லொக்கேஷன் சொல்லலாம். நான் சொல்கிறத விட நேரில் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடை பார்க்கும்போது முதல்ல தண்ணி நல்லாயிருக்கும்னு சொன்னேன். இந்த வீடை பார்க்கறதுக்கு முன்னாடி போர்வெல் ஆன் பண்ணி நீங்கள் தண்ணி செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் சைட் விசிட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் 25 லட்சத்துலேருந்து இருக்குது. டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 29 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் நம்மக்கிட்ட ரெடி டு மூவ்லேயும் சரி, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயும் சரி நிறைய வீடுங்க அவைலபிள் இருக்குது. வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட்டின வீடுக்கும் கட்ட போகிற வீட்டுக்கும் வாங்குறதால உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கட்டி ரெடியாக இருக்க வீடு நீங்களே பார்க்குறீங்கன்னா ஒரு தயக்கம் இருக்கும். என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க, காலங்குழி எத்தனை அடி எடுத்திருக்காங்க, செங்கல் யூஸ் பண்ணாங்களா, இல்லை என்ன யூஸ் பண்ணாங்க, என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணாங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க் என்ன யூஸ் பண்ணாங்கன்றது ஒரு தயக்கம் இருக்கும். இன்னொன்று, இப்போ கட்டி ரெடியாக இருக்க நீங்களே பார்க்குறீங்கன்னா ஒரு 80% உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு 20% பார்த்தீங்கன்னா இதை இப்படி சேஞ்ச் பண்ணால் நல்லா இருந்திருக்குமே, இந்த சுவிட்ச் போர்ட் பாயிண்ட்டை இந்த இடத்துல மாற்றிருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு உங்களுக்கு ஒரு சஜஷன் தோணும். ஆனால் கட்டி ரெடியாக இருக்க வீட்டில் அதை நம்ம எதுவும் உடச்சி நம்ம எதுவும் பண்ண முடியாது, பண்ணி தரவும் மாட்டேன். லேண்ட்லேருந்து போகிறதால உங்களுக்கு என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலங்குழி எத்தனை அடி எடுக்கிறோம், பேஸ்மெண்ட் எத்தனை அடி போகிறோம், நான் சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம், செங்கல் யூஸ் பண்ணுறோமா, எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே என்ன யூஸ் பண்ணுறோம், எல்லாத்தையுமே பார்த்து உங்களுக்கு பிடிச்ச வீடு, நீங்கள் கஷ்டப்பட்டு வேறு சம்பாதிச்ச காசில் உங்களோட சொந்த வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 100% உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இந்த அப்டேட் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சொந்த ஊரில் உங்களோட சொந்த வீடு ஒரு மனசு திருப்தியாக அமையணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிறது அர்த்தம் கட்டுங்க. பார்க்கறதால வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு எங்கே தலையெழுத்து எழுதியிருக்கோ அங்கே தான் நம்மளுக்கு அமையும். நம்ம நேரம் எங்கே அமையணும்னு இருக்குதோ நேரம், இப்போ நான் தான் நம்ம வீடு பார்த்தாலும் நம்மளுக்கு எங்கே அமையணும்னு இருக்குதோ நேரம் எப்போ கூடி வருதோ அப்போ தான் நம்மளுக்கு அமையும். என்னோடய சைட்டை பாருங்கள். உங்களோட கனவு வீட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நிம்மதியான முறையில் பண்ணி தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 80 வீடு கிட்ட அவைலபிள் இருக்குது. கிழக்கு வாசல், வடக்கு வாசல், மேற்கு வாசல், தெற்கு வாசல் எல்லா வாசல்லையுமே நம்மக்கிட்ட ரெடி டு மூவ்லேயும் இருக்குது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயும் இருக்குது. வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, எங்களுக்கு வீடு ரெடியாக வேணும்னு கேட்டிங்கன்னா ரெடியாகவும் இருக்குது. இல்லை சார், எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் இருக்கும், எங்கள் 5 பேருக்கும் ஒரே இடத்துல பக்கத்துலேயே வேணும்னு கேட்டாலுமே மொத்தம் 18 வீடு ஒரே லைனில் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா வாசல்லையுமே இருக்குது. 3 சைடுமே ரோடு. கிழக்கு சைடு பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு வரும், தெற்கு சைடு 30 அடி ரோடு,
மேற்கு சைடு பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு 30 அடி ரோடு. ரோடு வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கிறதால வெஹிக்கிளும் நீங்கள் தாராளமாக நம்ம வீட்டுக்கு ஒட்டி கூட நம்ம பார்க் பண்ணிக்கலாம். வந்து பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு நல்லபடியாக பண்ணித்தரேன். சாய் பில்டர் லோகேஷ், நான் ரெடியாக இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இப்போ கட்டிட்டு இருக்க வீடு பார்த்தீங்கன்னா 1150 ஸ்கொயர் ஃபீட் தெற்கு வாசல் வீடு, கார் பார்க்கிங் வரும், பெரிய வீடாகவும் வரும். அதுவும் அவைலபிள் இருக்குது. வேண்டவங்க யூஸ் பண்ணுங்கள்.